வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த தம்பி கிண்டல்லாம் பண்ணல தம்பி. விமல்வர்மன் நமக்கு ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தாப்புல. நமக்கு இது வழக்கம் இல்லை, இதுவரை இந்த மாதிரி இந்த வீடியோல உட்காந்து ஒருத்தர் சொல்றதுக்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய வழக்கம் நமக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்ப தென் மாவட்டமா இருந்தா நம்ம அப்படி பதில் சொல்ல வேண்டியதில்லை. வேறு வேறு சூழல்களில் தேவையான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லலாம், அது குறித்து விவாதிக்கலாம். பட் வட மாவட்டங்கிறப்ப இப்ப எப்பயாவது தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த பக்கம் இருக்கக்கூடிய கருத்துக்களை. அதனால தம்பியை ஒரு ட்ரம் கார்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு சில, ஆனா அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், கலந்த வீடியோலயே, தம்பி தோடு உன் கோமாளித்தனத்தை நிறுத்திக்க, இல்லைன்னா மீண்டும் அவர் செஞ்ச கோமாளித்தனங்களை எல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் வந்து சரி ஓகே, அவரு இள ரத்தம் துடிச்சிருச்சு, அவர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் வேற, பல வாக்குல ஆராய்ஞ்சு நம்ம ஸ்லாங் எல்லாம் கத்துக்கிட்டு கிண்டல் பண்ணியிருந்தாரு. பட் ஆல் தி பெஸ்ட் தம்பி, நல்லா ஆக்ட் பண்றீங்க. நல்லா பார்ட் டைம்ல பானிபூரி போடுற மாதிரி ஃபேஸ் கட்டு, இந்த ஏஐல இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா, நான் சொல்லலாமா அப்படின்னு, அந்த மாதிரி நல்ல ஒரு உடல் மொழி, நல்லா பேசுறீங்க தம்பி. நீங்க வந்து பதில் சொல்றேங்கிற பேர்ல பாமகவுக்கு மீண்டும் வெனதான் எடுத்து விடுறீங்க. நான் அதுதான் சொன்னேன், அதாவது இதான் கட்சிக்காரங்களா இருந்தா அது புரியும். அதனாலதான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கட்சிக்காரங்க யாரும் ஏன் பதில் சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, இது அவருக்கு தேவையில்லாத வேலைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா இவர்கள் பாதிக்கப்படுறவங்க சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறது தானே முறை, அதானே அரசியல் அறம். அதனால அதை நம்ம கம்மன், அதனாலதான் நிர்வாகிகள் யாரும் சொல்லலை. ஈவன் அந்த வீடியோக்கே கூட ஏரியாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பாமக நண்பர்கள் கூட நம்மகிட்ட பேசும் பொழுது, நீங்க எங்க அந்த பையனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் கட்சிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், நாங்கெல்லாம் கம்முன்னு தானே இருக்கிறோம், அவன் ஏதோ இந்த ஒரு யூடியூப் வச்சுட்டு ஊடக உண்டியல் குளிக்கு போல 2 கோடி வன்னியர்களும் 1 ரூபா போட்டா 2 கோடி ரூபா சம்பாதிச்சலாம்னு நினைச்சிட்டு ஏதோ பண்ணிருக்கான், அவனுக்கு என்னங்க பதில் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆக்சுவலா என்னன்னா பதில் சொல்லலாம் நினைச்சிட்டு, பட் இப்ப தம்பி வந்து ஆக்ரோஷமா பல்லுகள் எல்லாம் உடப்பேன் அப்படின்னாரா, அப்புறம் இன்னி வீடியோ போடலன்னா நல்லா இருக்காது அப்படிங்கறக்காக நான் தான் முதல் முறை இந்த மாதிரி போடுறது. தம்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆடுற களம் ஒரு ஒன்வே, நீங்க அப்படியே பேசிட்டே போலாம், எதிர்வாதங்கள் பெரும்பாலும் இருக்காது. இருந்தாலும் நீங்க அதை கண்டுக்க போறதுல உங்களுக்குள்ளேயே கைதட்டி உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீம் சவுத் அப்படி இல்லை, புரியுதா? இந்த களம் வேறு. ஆனால் நீங்க வந்து இந்த பவுண்டரி எல்லாம் பேசுனீங்க இல்லையா, நீங்க சவுத்துல எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நார்த்ல நாங்கள் செஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. திண்டிவனத்துல 1999 ஒரு கலவரம், அங்க ஒரு குடிசையை கொளுத்தப்பட்டது, பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடிசை கொளுத்தப்பட்டது. அன்னைக்கு பரையர் சமூகத்துல பெரும்பாலும் பெரிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாததுனால அங்க இருந்து தலைவர் அவர்கள் அழைக்கப்படுறாரு. அங்க வந்து நடந்த போராட்டத்தின் விளைவாக அங்க இருந்த உங்க ஐயாவுடைய மருத்துவமனை என்னாச்சுன்னு நீ வந்து விசாரிச்சுக்கணும் தம்பி. நிறைய ஹிஸ்டரி இருக்கு, நான் வந்து வரலாறு பேச விரும்பல, பாமக நண்பர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால பேச விரும்பல. ஆனால் நீ வந்து ஏதோ கொய்யான்னு சொல்லிட்டேன்னு கூகுறி, ஏதோ நீ ரொம்ப மரியாதையா பேசிட்டு நான் ஏதோ மரியாதைலாம் பேசிட்டது போல. உன் வீடியோவை திருப்பி நீ போட்டு ஓட்டி கேளு, நான் இதுலயும் கூட அந்த பதிவு பண்றேன். இப்படியாப்பட்ட கேவலமான காணொலிகள்லாம் இந்த ஆள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான், இப்படியாப்பட்ட கேவலமான காணொலிகள்லாம் இந்த ஆள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் வன்மையான கண்டனங்களோட வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இது மிகப்பெரிய கண்டனத்தோட வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எழுதிக்கிட்டும் பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. நீ ஒருமையில் பேசின, உனக்கு குத்தணும் இல்லையா? ஒரு மூத்த தலைவரை எப்படி பேசினா குத்துது இல்லையா? அதை குத்துறதை திருப்பி குத்துறதுக்காக பேசினதுதான். முதல்ல உன்னுடைய இதை வளர்த்துக்க. தேவையில்லாம பேசி ஏறிட்டு இறங்க முடியாம முடிச்சுட்டு இருக்க கூடாது தம்பி. நீ பாமகக்கு ஆதரவா செயல்படுறியா இல்ல பாமகக்கு எதிராக செயல்படுறியான்னு தெரியல. நான் வச்ச குற்றச்சாட்டெல்லாம் ஆமான்னு சொல்றதுக்கு ஒரு வீடியோ நீ போட்டிருக்கிறேன். நான் கூட எங்க பேசினான்னு சொல்லல, நீ எங்க பேசினாரு, எப்படி கூட்டணி வச்சாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த புறம் இருக்கக்கூடிய நியாயத்தை, அதாவது ஊடகத்துல நான் உன்னை ரொம்ப மட்டுப்படுத்தணும்னு நினைக்கல, இந்த வயசுல வந்து ஒரு பொது வெளியில பேசணும்னு நினைக்கிறேன், அது நல்லதுதான் தம்பி. ஆனால் சில விஷயங்களை பச்சாமசலித்தனமாக தற்குறித்தனமாக பால் டப்பா மாதிரி அணுகக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு பெரிய உலகம், அதுல வந்து சோசியல் பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப மைனூட்டா அணுக வேண்டியது. அதனால சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் தம்பி. சின்ன பையன் நீ, ஏன்னா நீ வந்து எதையாவது ஒன்று புத்தகத்தை வாசிச்சு ஏதாவது உளறி அந்த பக்கம் இருக்கக்கூடிய உன்னை நம்பி சில்லறை சதற விடுற பசங்கள்கிட்ட, தம்பிகள்கிட்ட, நம்ம உறவுகள்கிட்ட நீ எதையாவது ஒன்று கதையை கட்டி விட்டு நம்ம எல்லாம் சத்திரியன், இன்னும் வந்து சூத்திரர் இருக்கிறாரு, வைசியர் இருக்கிறாரு, நாம எல்லாம் சத்திரியன் ஏதாவது அளந்து விட்டு ஏதாவது ஆடி பாடி மகிழ்ந்திருக்கலாம். பட் இந்த களம் அப்படி அல்ல. நான் வச்சதெல்லாம் குற்றச்சாட்டு, அதை நீ வந்து என்டாஸ் பண்ணியிருக்கிற. 1999 தாமிரபரணியில படுகொலை நடந்தது உனக்கெல்லாம் தெரியும். அது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய பொழுது
17 பேருக்கு அன்னைக்கு கருணாநிதியினுடைய ஆட்சியில காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டாங்க. அந்த விஷயம் நீ செய்தியில படிச்சிருப்ப. நீ உசந்த ஆளுனால உனக்கு இந்த மாதிரியான உரிமை போராட்டங்களின் மீது பெரிய கவனம் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட இனியாவது தெரிஞ்சுக்கணும். அண்ணன் சொல்றதுனால நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ மிக கடுமையான போராட்டம். 600 பேருக்கு மேல ஆணும் பெண்ணும் தாய் குழந்தையோடு கைது செஞ்சு அடைச்சிருக்காங்க. அதை கண்டிச்சுதான் அந்த பேரணி நடக்குது. அந்த பேரணியில 17 பேர் 1.5 வயசு விக்னேஷ் உட்பட ஆத்துல அடிச்சு கொல்லப்படுறாங்க காவல்துறையின் தாக்குதலால். சரியா? நீ சொல்லிட்டு இருக்கிற இல்லையா தம்பி, உங்க ஐயா அவரு என்ன அறிக்கை கொடுத்தா தெரியுமா தம்பி? அப்போ அந்த மாவட்ட ஆட்சியரினுடைய தூண்டுதல், அந்த மாவட்ட ஆட்சியர் தான் தவறு இழைத்தவர்னு குற்றச்சாட்டு பயங்கரமா எழுது. இன்னைக்கு பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் மிக கடுமையாக அந்த போராட்ட காலத்தில் இருந்தவர். ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்ட ஆட்சியரின் மீது அந்த கோபம் திரும்புது. கருணாநிதியின் மீது கோபம் திரும்புது, காவல்துறையின் மீது கோபம் திரும்புது, அந்த மாவட்ட ஆட்சியரின் மீது மிக அதீதமான கோபம் திரும்புது. அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தம்பி. அப்ப உங்க ஐயா என்ன அறிக்கை கொடுத்தாரு தெரியுமா தம்பி? உங்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் நாங்க கொடுக்குறோம். அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பதவியிலிருந்து இறக்கினாலோ அவர் மீது நடவடிக்கை எடுத்தாலோ சாதி பிரச்சனை வந்துடும். எப்படிங்க தம்பி? சாதி பிரச்சனை வந்துடும். இதுதான் ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்லக்கூடிய பதிலா, விடக்கூடிய அறிக்கையா? சொல்ல புரியுதா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய வண்ணம். நாங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நல்ல சமூகம். அந்த சமூகத்தை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எவ்வளவு மோசமான ஒரு கருத்தியலுக்கு ஆளாக்குறாரு அப்படிங்கிற கோபம் எங்களுக்கு இன்றைய நேத்தையதெல்லாம் கடந்த 30 ஆண்டு கால கோபம் இன்னும் நிறைய இருக்கு, அடிக்கிட்டே போலாம். நான் அதைத்தான் இன்னைக்கு சொன்னேன், தம்பி நீ கோமாளித்தனமா பேசி அவர் செஞ்ச கோமாளித்தனங்களை எங்களை பேச வச்சிடாத அப்படின்னு. நான் அதுலதான் அதுக்கு தான் அன்பா எச்சரிச்சேன். நீ தான் தொடங்கு, நீ சும்மா இருந்திருக்கணும். இத கட்சிக்காரவங்க கட்சியில இருந்து ஒரு தலைவர் பதில் சொல்றாருன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. அரசியல் கணக்கு இருக்கும், நிறைய ஹிஸ்டரி இருக்கும். நீ ஓலப்பாயில ஒண்ணு கூட்ட மாதிரி நீ உட்காந்து பேசிட்டு என்ன தம்பி அர்த்தம்? ஒருதாய் மக்கள் மாநாடுன்னு போட்டாரு. ஒருதாய் மக்கள் மாநாடு போட்டு அந்த ஒருதாய் மக்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறேன்னு சொல்லும் பொழுது ஒண்ணு ஒருதாய் மக்களுக்கு ஆதரவா நிக்கணும். ஆனா ஆமாங்க இது சமூக அநீதி, பண்ணக்கூடாது அல்லது ஏதோ ஒரு நிலைப்பாட்டை சொல்லணும். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் தமிழர் உரிமையை பேசக்கூடிய பெருந்தமிழர் ஐயா ராமதாஸ் தமிழ் குடிகள், பூர்வீக தமிழ் குடிகளான 2 தமிழ் குடிகள், தமிழ் சமூகங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சமூகத்திற்கு தாரை வார்ப்பது முறையில்லை, சரியில்லை அப்படின்னு ஒண்ணு தமிழரா நின்றுக்கணும், அடித்த ஒருதாய் மக்களா நின்றுக்கணும். இந்த ரெண்டுலயுமே அவர் நேர்மையால இல்ல தம்பி. நீ இந்த இடத்துல இருந்து நான் இப்படி கேட்கிறேன் தம்பி, 10.5 விழுக்காடு கொடுத்தாங்க இல்லையா? அந்த 10.5 விழுக்காடு கொடுத்ததை ஏதோ நாங்க எதிர்த்ததை போல உங்க சமூகத்துக்குள்ள ஒரு டாக் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை நாங்க தான் முதலில் ஆராய்ஞ்சு ஆதரிச்சு அறிக்கை கொடுத்தோம். ஏன்னா அப்ப கூட பலரும் அவங்க குடிசை கொடுத்துறாங்க, உயர் சாதி பெருமை பேசுறாங்க, அவங்க ஆண்ட சாதி, அவர்கள் சத்திரியர்கள் ஆணவ கொலை செய்யறாங்க, அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, வெக்கமா இல்லையா? இவ்வளவு பெருமை பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டுக்காக கண்ணீர் விட்டு கீக்கின்னு அழுகிறது நல்லா இல்லையா அப்படின்னாலாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு கிண்டல் கேலி பண்ணின பொழுதும் கூட அதெல்லாம் முறை இல்லை. ஒரு சமூகத்திற்கு என்னென்ன வேணுமோ அதை அளந்து கொடுத்துறதுதான் முறை அப்படின்னு அந்த இடஒதுக்கீட்டை ஆதரிச்சது புதிய தமிழ் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள். அதுதான் நாங்க அதை ஏன் ஆதரிச்சோம் அப்படின்னா, அது தனி இடஒதுக்கீடு 10.5 கொடுத்து அவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க, மீதமுள்ளதுல எம்பிசி எல்லாம் போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கிரைட்டேரியா கொண்டு வராங்க. அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் பிராமின் உள்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதை அளந்து கொடுத்துருக்கிறது எங்களுடைய 30 ஆண்டு கால நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம். நான் இப்படி கேட்கிறேன் தம்பி, அதுல 2 பெரியவர்கள் கூட உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பெருசு ஏதோ தங்களை புத்திசாலின்னு அவங்களே ஜோக் சொல்லி அவங்களே சிரிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த தலைவரை கண்டிச்சு போடுறங்கிற பேர்ல அந்த கிளிப்பையும் போறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. 100% இடஒதுக்கீடு வாங்கிய அல்லது கொடுக்கப்பட்ட அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு பயன்பெறுகின்ற அந்த அருந்ததியர் மக்கள் எல்லாம் என்ன விட்டா மிராசுகள், குட்டி குபேரர்களா, கோடீஸ்வரரா வாழ்றாங்களா? அவங்க தெருவோரத்துல செருப்பு தானே தைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிறாரா? அப்ப இவர் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்சி நடத்துறதெல்லாம் மாய்மாலம் பொய்யா? எப்படி பாவம் அருந்ததியர்கள் சாலை ஓரத்துல செருப்பு தைச்சுட்டே இருக்கணுமா? அவங்களுக்கு கொடுத்ததை நீங்க எதிர்க்கலாமா? இது ஒரு சமூக நீதி பார்வையில ரொம்ப நியாயமான இது. நான் இப்படி கேட்கிறேன் தம்பி, ஆண்ட சாதி சோழருக்குள்ள சத்திரியர்கள், வீர வன்னியர்கள், மிகப்பெரிய சாதிக்காரர்கள் அப்படின்னு உங்களை கிண்டல் கேலி பண்ணிட்டு
அதே எம்பிசியில் இருக்கக்கூடிய மருத்துவ சமூகத்திற்கும் இன்னார் சமூகத்திற்கும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுற இசைவேளாளர் சமூகத்திற்கும் கொடுக்கறதாங்க சமூக நீதியாகும். ஒரு ஆண்ட பரம்பரைக்கு இடஒதுக்கீடு கேட்டு அவங்க அழுதாலும் நீங்க கொடுக்க கூடாதுங்க. நீங்க அவங்கள இடபிள்யூஎஸ் இல்ல அதுக்கு மேல ஏதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கூட நான் அவங்கள சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு மேல எஃப்சி அதுக்கும் மேல ஏதாவது ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் வச்சு ஆண்ட பரம்பரைகள் லிஸ்ட், ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா கிரியேட் பண்ணி அதுல கொண்டு போய் வச்சிருங்க. அவங்களுக்கு எதுக்குங்க இடஒதுக்கீடு? அங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னா சரியா வருமா தம்பி? இடஒதுக்கீடு என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தம்பி. சின்ன பசங்க இப்ப இருந்தே முளையிலேயே தவறானதை உள்வாங்க கூடாது. தங்க ஊசிங்கிறதால வயிற்றுக்குள்ள குத்திக்க கூடாது தம்பி. தங்க செருப்புங்கிறதுக்காக தலையில வச்சு நடக்க முடியாது. செருப்புனா காலில் தான் போகணும், ஊசினா வயிற்றுல குத்தினா வலிக்கும். அதை போலதான் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரின் மீதான கருத்தை, நான் சமூகத்தின் மீது கருத்து வைக்கல, அந்த சமூகம் பல நண்பர்கள் என்னிடம் வேலை செய்யக்கூடிய 2 குடும்பங்கள் இருக்கு. உங்க பகுதியை சேர்ந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க, ரொம்ப அன்பா என்கிட்ட அதாவது பல்லர் பள்ளிங்கிற அந்த இதெல்லாம் பேசுவாங்க. நீங்க கூட தம்பி பல்லர்னு சொன்னா அப்படின்னு என்னை கிண்டல் பண்றத நினைச்சிட்டு உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிக்கிட்டீங்க தம்பி. உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் முன்னால உண்டியல்ல காசு போடுங்கிறீங்க, பின்னால பள்ளி பள்ளின்னு ஒண்ணு பேசிட்டே இருக்கிறீங்க. அந்த பள்ளிங்கிறது தம்பி வரலாற்றுல நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க. இதை படிங்க, கூகுள்ல போய் பண்ணீங்க இல்லையா, அதை போய் இதையும் கூகுள்ல பண்ணுங்க. பல்லர் பள்ளி என்பது பல்லர் என்றால் ஆண்பால், பள்ளி என்றால் பெண்பால். அதை பேஸ் பண்ணி தான் ராமதாஸ் அவர்கள் அந்த உருதாய் மக்கள் மாநாடையே கண்டக்ட் பண்ணாரு தம்பி. நீ தங்கச்சின்னா நான் அண்ணன், நீ அம்மானா நான் அப்பா, நீ பொண்டாட்டினா நான் புருஷன். தட் மீன்ஸ் நீ பெண்பால் நான் ஆண்பால். தட்ஸ் ஆல். அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த டாக் ஓடுச்சு. இன்னைக்கு நீ ஆண்டசாதி பெருமை பேசலாம், ஆனால் நீ ஆண்டசாதி பெருமை பேசுவதற்கு அடிப்படையாக இருப்பதே பல்லர் என்கிற என் குலத்தில் இருக்கக்கூடிய பெருமையும் இவர்கள் ஈட்டிய பெருமை தான். நாங்கள் அந்த பெயரையெல்லாம் இழிவுன்னு சொல்ல நீ சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சி. பள்ளின்னு சொல்லக்கூடிய நீயே பெருமையா சொல்லும் பொழுது உனக்கு மேல ஆண்பால் பெயர் கொண்ட நான் அதை விட பெருமையா சொல்லுவேன் இல்லையா? அதனால அதெல்லாம் எனக்கு பெருமை தான் தம்பி. அதை கிண்டல் அதைத்தான் சொல்றேன். அந்த ஹாஃப் பாயிலும்பாங்க இல்லையா, அப்படி வேகக்கூடாது, அரை கிணத்துல நிக்க கூடாது தம்பி. அது உனக்கும் ஆபத்து, உன்னுடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்து. அப்புறம் ஏதோ கூகுள் பண்ணி பார்த்தேன், அது தம்பி ஐயா ராமதாஸ் அவர்கள் பிறந்ததுதான் வன்னியர் சமூகமே தவிர வன்னியர் சமூகத்தை கண்டுபிடித்தவர் அல்ல ராமதாஸ். அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி. இவர் வந்ததுக்கு பின்னாலதான் ஏதோ எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இவர் தான் ஏதோ இடிஞ்சு கிடந்த வீடை கட்டினாரு, குழிக்குள்ள இருந்தவங்களை தோண்டி மேல எடுத்து விட்டார். இந்த அகம்பாவம் பேசக்கூடாது. ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய வரலாறு என்பது 100 ஆண்டு கால அதிகார வரலாறு. 1000 வரலாறு இருக்கு. மெட்ராஸ் பிரசிடென்சி எப்படி உருவானதுங்கிறது தொட்டு படையாட்சி வரலாறு இருக்கு, வன்னியர்கள் வரலாறு இருக்கு. அப்பவே வன்னிய குல சக்தியர்கள் ஒரு பேர் வாங்குறதுக்கான வரலாறுகள்லாம் இருக்கு. தமிழர்களாக இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, எஸ் அப்கோர்ஸ் அது ஒரு பெருமையும் வரலாறு. சமூகத்தை, உங்கள் சமூகத்தை மட்டுமல்ல எந்த சமூகத்தையும் எழுத்தும் பழித்தும் பேசக்கூடிய குணம் எங்கள்கிட்ட எப்பவுமே கிடையாது. நடக்கக்கூடிய இஷ்யூ, செய்யக்கூடிய தவறு, அவ்வளவுதான் நம்மளுடைய ரியாக்ஷன்ங்கிறது. அதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குதே தவிர இது உன்னுடைய புரிதலுக்காக. நான் அந்த அடிப்படையில சொல்றேன், ஒரு சமூகத்தை பலிகடாவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஒரு தலைவராக முடிவெடுக்கணும், யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு முடிவெடுக்கணும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு கெட்ட எண்ணத்தோட ஒரு முடிவெடுக்க கூடாது. அந்த முடிவுகளால் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது, பாதிப்பு ஏற்படுகிற சொன்னால் அதை புரிஞ்சுக்கணும். நான் அதை என்டாஸ் பண்ண முடியாது. அந்த பாதிப்புக்கு காரணமே நான் தானே. இழிப்பாங்களா, என்ஜாய் பண்ணுவாங்களா? உனக்கு வலிக்குதுன்ற உன் வலிக்கு காரணமே நான் தாண்டான்னு சொன்னா உனக்கு கோபம் வராதா? அந்த கோபம் தம்பி நம்மள்ட்ட இருக்கிறது. அந்த கோபத்தை புரிஞ்சுக்கணும் தம்பி. நீ பல்ல வெறிக்கிட்டு நீ ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு ஒரு பண்றதுனால இங்க என்ன ஆகும்? சிரிப்பாங்களே தவிர என்ன ஆகும்? ஒண்ணுமே நத்திங். அண்ணன் தம்பிக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையா இதை எடுத்துக்கோங்க. நான் சொல்லுவது எதுவுமே குற்றச்சாட்டு மட்டுமல்ல, நடந்த வரலாறு. அந்த வரலாற்று துரோகத்தை செய்தவர் உங்கள் ஐயா ராமதாஸ். அந்த வரலாற்று துரோகத்தை சுட்டி காமிக்க வேண்டியது எங்களது கடமை. அதிலும் இன்னைக்கு கண் எதிர்க்க ஒரு அபத்தமான மீதமுள்ள 15 அவங்க போட்டியிடுவது, அருந்தையர் போட்டியிடுவது என்பது சமூக அநீதி என்பது உங்க எல்லாரையும் விட உங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை பல ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது ஆமா இது சரி, இதுக்கு நான் தான் போறான்னு இது சரி அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கடந்த கால பிணக்குகள், ஆதிராவிடர் சமூகத்தின் மீது, பறையர் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இதுவெல்லாம் தான் காரணமாக இருக்கும்னு தானே நம்ம அனுமானிக்க முடியும். அதுதானே உண்மையாகவும் இருக்குது.
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசுறத லிசன் பண்ணுங்க, கொந்தளிக்காதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது வளர்ந்து வர பசங்களுக்கு அரசியல் தளத்துல நிறைய இருக்கு. அதை உள்வாங்குங்க. நீங்க பேசுறதுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய 15 ஆண்டு கால இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் மீதான விமர்சனம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா பொதுத்தளத்துல நிக்க முடியாது. விசிலடிச்சா குஞ்சுகளா போவீங்களே தவிர எதிர்காலத்தில் ஒரு அறிவார்ந்த சிந்தனை, இந்த 6வது அறிவு முழுமையடையாம போயிடும். உங்களை நல்லதுக்காக சொல்றேன் தம்பி.